ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜுஜுட்சு கைசன் எபிசோட் 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஜுஜுட்சு கைசன் போட சொல்லி கமெண்ட்டில் கேட்டனால இதை நம்ம அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே நிறைய அனிமேஸ்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த அனிமிக்கான எபிசோட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான். அந்த ரூம் ஃபுல்லா நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. நீங்க தானே நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட பேரு கோஜோ சட்டாரு, ஜுஜுட்சு டெக்கோட ஃபர்ஸ்ட் இயர் டீச்சர்னு சொல்றான். என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, என்ன இது, எதுக்கு என்ன கட்டி போட்டிருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இங்க பாரு யூஜி இட்டோடாரி, நான் உன் இடத்துல இருந்தா மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா உன்னை சீக்கிரட்டா கொள்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு கோஜோ சொல்றான். இப்ப எல்லா பிரச்சனையுமே நடக்கிறதுக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி என்னோட தாத்தா எப்படி இருக்காருன்னு கேட்கவும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு நர்ஸ் போயிட்டு என்னோட கிரவுண்ட்ல இருந்து வித்தியாசமான சவுண்ட் கேக்குதுன்னு நிறைய பிளேயர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான காரணத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிரான்னு ஒருத்தர் அங்க புதைச்சிருக்காங்க. எல்லா பிரச்சனைக்குமே அந்த ஆவிதான் காரணம்னு சொல்லவும், அடிப்பாவி, அந்த சவுண்ட் வரதுக்கு காரணம் ஒரு பூச்சின்னு நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம்னு பிரசிடென்ட் சொல்றான். எப்படி இருந்தாலும் இந்த கிளப் உங்களுக்கு தேவைன்னு யோசி சொல்லவும், எல்லா பிரச்சனையுமே உன்னாலதான், நீ ஸ்போர்ட்ஸ் கிளப்ல பேர் கொடுத்துட்ட, 3 பேர் இருக்க வேண்டிய கிளப்ல 2 பேர் இருக்கவும் தான் நாங்க அந்த கிளப்பே யூஜி சொல்றான். இதை எப்படி வேணா போடலாமான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு எந்த ஃபவுலும் கிடையாதுன்னு பீட்டா பறந்துடுறான். இப்ப கடையில கொஞ்சம் ஃபிளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க தாத்தாவை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கான். எனக்கு எதுக்கு ஃபிளவர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு தாத்தா கேட்கவும், உங்களுக்கு யார் வாங்கினா, நான் நர்ஸுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். டைம் வேஸ்ட் பண்ணாம கிளப்ல போய் இருன்னு தாத்தா சொல்லப்போ, எனக்கு வேற வேலை இருந்தா நான் ஏன் இங்க வர போறேன்னு யூஜி சொல்றான். இங்க பாரு யூஜி, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் சாகும்போது என்னை சுத்தி யாருமே இல்ல, ஆனா நீ சாகும்போது உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்கணும்னு சைலண்ட் ஆக்கிறாரு. நர்ஸ் ரூமுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணவும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பேசவே இல்ல. அவனோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சுன்னா அவனோட தாத்தா இறந்து போயிட்டாரு. இப்ப ஃபார்மாலிட்டிக்காக அவரோட பாடி எடுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு இருக்கான். நீ ஓகே தானே நர்ஸ் கேட்கவும், கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எங்க தாத்தாக்கு பிடிக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேசணும்னு சொல்றான். இப்ப கொஞ்சம் வேலை இருக்குன்னு யூஜி சொல்லவும், உன்கிட்ட இருக்க கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட கொடுத்துருன்னு மெகுமி கேட்கறான். இதை நான் தான் கண்டுபிடிச்சேன், ஆனா வேற ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு நான் கொடுத்துட்டேன்னு யூஜி சொல்றான். இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் நிறைய சோகமான விஷயம் நடக்கும். அதனால அங்க கர்ஸ் ஸ்பிரிட் உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதை தடுக்க ஸ்பெஷல் கிரேட் கர்ஸ்லாம் அங்க வைக்கும்போது லோவான கர்ஸ் ஸ்பிரிட்ஸ் அங்க வராது. அப்படிப்பட்ட கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட நீங்க எடுத்துட்டீங்கன்னு மெகுமி சொல்றான். அது பாதுகாக்கிறது சந்தோஷம் தானே யூஜி கேட்கவும், அந்த ஸ்பெஷல் கர்ஸ் ஆப்ஜெக்ட அதனால ஒழுங்கா அதை கொடுத்துருன்னு மெகுமி சொல்லவும், சரி இதை தானே கேட்டீங்கன்னு உள்ள இருந்தது எங்கன்னு மெகுமி கேட்கவும், அது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கு, இன்னைக்கு நைட் ஓபன் பண்ண போறேன்னு சொன்னாங்கன்னு சொல்றான். இதை கேட்டு மெகுமி ஷாக் ஆகிட்டு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாக போறாங்கன்னு சொல்றான். இங்க நைட் ஆகவும் ஸ்கூல்ல அவங்க ரூம்ல உட்காந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. இதோ வந்துருச்சுன்னு மொத்த சீலையுமே ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ஹியூமன் ஃபிங்கர் இருக்கு. அதை வெளியே எடுக்கவும் கேண்டில் எல்லாம் ஆஃப் ஆகுது. அப்ப அங்க இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள மேல ஒரு கர்ஸ் ஸ்பிரிட் வந்துருச்சு. அந்த கர்ஸ் ஆப்ஜெக்ட அவங்களால ஓபன் பண்ண முடியுமான்னு யூஜி கேட்கவும், அது ஏன்ஷியன் டைம்ல சீல் பண்ணது ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க. அந்த ரூம்ல இருந்து வர பிரஷரை பார்த்துட்டு, நான் இந்த பிரச்சனையை பாத்துக்கிறேன், நீ உள்ள வராதன்னு மெகுமி சொல்லவும், நானும் உள்ள வரேன், அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்னு யூஜி சொல்றான். பேசாம இங்கே இருன்னு சொல்லிட்டு மெகுமி கிளம்பிடுறான். சசாக்கி அந்த கர்ஸை பார்த்து பயந்துட்டு இருக்கா. அப்ப இகுச்சி அங்க வரவும், மெகுமி டீமன் டாக்ஸை சமன் பண்ணவும் அந்த இடத்துக்கு 2 டாக்ஸ் வருது. அவன் சொன்னது மாதிரி நான் வெளியவே நிக்கவா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாக போறாங்கன்னு மெகுமி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, நான் ஏன் இப்படி பயப்படுறேன்னு நினைக்கிறான். நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கறனால எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு அவன் தாத்தா சொன்னதை யோசிச்சு பாக்குறான். அந்த ஃபிங்கரை தேடி மெகுமி போயிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த கர்ஸ் ஸ்பிரிட் இருக்க இடத்தையுமே கண்டுபிடிக்கிறான். அவங்கள நான் தான் காப்பாத்துறோம்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த பொண்ணோட சேர்த்து கர்ஸ் ஆப்ஜெக்டையும் ஒரே தான் சாப்பிடலான்னு அந்த கர்ஸ் ஸ்பிரிட் ட்ரை பண்ணுது. என்ன பண்ணலான்னு மெகுமி யோசிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து அந்த கர்ஸ் ஸ்பிரிட் கிட்ட இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திடுறான். நல்லாவே தெரியுது, என்ன கொஞ்சம் பயங்கரமா இருக்கு, இதுதானே அந்த கர்ஸ் ஆப்ஜெக்ட்னு யூஜி கேட்கறான். அதுதான் ஒரே அடியில அந்த கர்ஸ் ஸ்பிரிட்டை கொல்றான். நம்ம ஹீரோட உடம்புல நிறைய மார்க்ஸ் எல்லாம் இருக்கு. உடம்புல ஒரு கர்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் மிஸ் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.